ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கோல்டன் கோப்ரா ஃபிஷ்ஷை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருக்காரு. அண்ட் கைஸ், நம்ம வந்து ஒரு ஸ்னேக்கட் வீடியோ பார்த்தே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிருச்சு. ஸோ வந்து இப்போது ஸ்னேக்கட் வீடியோ ரிக்வெஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ வாங்க கோல்டன் கோப்ரா ஸ்னேக்கட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னேக்கட்லாம் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு நம்ம ஊர் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நம்ம ஊர் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை வளர்க்க உங்களுக்கு ஆசை இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து கோல்டன் கோப்ரா ஸ்னேக்கட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ செம்மையான ஒரு அக்ரெசிவான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ். ஸோ கைஸ், இதை வந்து கோல்டன் கோப்ரா ஸ்னேக்கட்டுன்னு சொன்னாலுமே இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதுதான் ஆரஞ்சு ஸ்பாட்டட் ஸ்னேக்கட்டு. ஸோ இது வந்து 2 பேர்லேயே அழைக்கப்படுவாங்க, கோல்டன் கோப்ரானும் ஆரஞ்சு ஸ்பாட்டட் ஸ்னேக்கட்டுன்னும். ஸோ இந்த அக்வேரியம் ஹாபியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஸ்னேக்கட் ஸ்பீஷியஸில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கோப்ராவும் ஒன்று. ஸோ இந்த கோல்டன் கோப்ராலாம் நம்ம ஊர் மீனுன்னு சொன்னாலுமே இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்க மீனான்னு கேட்டுறாதீங்க. ஸோ நம்ம ஊருன்றது நம்ம இந்தியாவை தான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ கைஸ், இது வந்து பிரம்மபுத்திரா ரிவரில் தான் காணப்படக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ அங்கே நார்த் சைடில் காணக்கூடிய மீன் இது. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டாலே லைவ் ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ நான் வந்து லைவ் ஃபிஷ்ஷஸை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களால் லைவ் ஃபிஷ்ஷஸ் கொடுக்க முடியலன்னா சிக்கன் பீஸை கட் பண்ணி போட்டு பாருங்கள் எடுக்குதான்றத. அப்படி எடுக்கலைன்னா 2-3 நாள் பட்னி விடுங்க. பட்னி விட்டுட்டு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக எடுக்கும். ஸோ கைஸ், இந்த மீனால் வைல்டில் பார்த்தீங்கன்னா 1.5 feet வரைக்கும் வளர முடியும். பட் கேப்டிவிட்டியில் நம்ம டேங்கில் இதை வச்சு வளர்க்கும் போது இதால் கிட்டத்தட்ட 1 feet வரைக்கும் வளர முடியும். ஸோ இதுக்கு டேங்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 to 5 feet டேங்க் கொடுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்னேக்கடை வளர்க்குறீங்கன்னா ரூஃப் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா கவர் ஆன மாதிரி இருக்கணும். பட் கொஞ்சம் காற்று உள்ளே போகிற மாதிரியும் இருக்கணும். ஏன்னா ஸ்னேக்கட்ஸ் ஆர் கிரேட் எஸ்கேப்பர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணி வச்சுருந்தாலும் சின்ன கேப் நீங்கள் விட்டுருந்தாலும் அந்த கேப் வழியாக குதித்து வெளியே போய் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க, பட் காற்று உள்ளே போகணும். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏர் பம்ப்லாம் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ப்ரெடேட்டர் ஃபிஷ்னால் நல்லா வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க இதோட வாட்டர் பேராமீட்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20 to 26 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது பியூர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னால் கேன் வாட்டர் இல்லை ஆரோ வாட்டர் கொடுங்க. போர்வெல் வாட்டரில் வச்சிங்கன்னா உயிரோட இருக்கும், பட் கலர் டல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கொடுங்க. ஸோ டேங்க்கில் பார்த்தீங்கன்னா செமி பிளான்ட் டேங்க்னு செட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கெலாம். ஸோ கலர் இன்னும் தூக்கி காட்டும். ஸோ கைஸ், நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபிஷ்னால் உங்கள்கிட்ட வந்து டேங்க்கில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா ஃப்ளவரான் மாதிரிலாம் வரும். அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை என்டர் பண்ணிக்கிறேன். see you next வீடியோ. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை கைஸ்.